இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு ஓட்ஸ்ல ஒரு குழுக்களை போட்டு நேத்து நைட்டு பண்ணி வச்சு சிக்கன் எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போதே கேமரா வச்சதை பாத்துட்டான். நீங்களே பாத்துக்கோங்க, இவன் என்கிட்ட வம்பு பண்றான் தானே. அங்க இருந்து அப்படியே ரெடி ஆகி நிகழ்வுக்கு கிளம்பிட்டேன். ரைட்டு 100 days டிசிப்ளின் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 3. லொகேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. அங்க இருந்து அப்படியே இடத்தை சுத்தி பார்த்துட்டு இந்த நிகழ்வுல காலை உணவு இருக்கு. ஆனா நமக்கு எப்பவுமே காலை உணவு குழுக்கள் தான். அதை குடிச்சிட்டு வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்வும் நடக்க ஆரம்பிச்சிட்டு ஈவெண்ட் பாதி முடிஞ்சவன மதிய சாப்பாடுனாங்க. நான் சாப்பாடு இடத்துக்கு போக முன்னாடி நான் கொண்டு வந்த மிலிட்டரி சாப்பாடை தள்ளி வயிறு நிறைச்சிட்டேன். ஏன் வயிறை நிறைச்சேன்னா நீங்களே பாருங்க. இவனுங்க வச்சிருக்க பாதி உணவு பேர் எனக்கே தெரியல, அவ்வளவு வச்சிருக்கானுங்க. ரீசன் ஒய் நான் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்னா இதுதான். கண்டிப்பா எதாவது எடுத்து வாயில போட்டுருவேன். எங்க பாருங்க, மேங்கோ மேஜிக் ஃப்ளோட்டான். அப்படி ஒரு ஸ்வீட் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஒருத்தன் பிளேட்லயும் 1/2 கிலோ ஸ்வீட், பொரிச்ச மோமோஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா அங்க இருந்து ஒரு தண்ணி பாட்டில மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அப்படி மிச்ச நிகழ்வு அதே முடிச்சுட்டு மதியம் பார்த்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன். அதனால ஓரமா உட்காந்துட்டு என்ன நானே உற்சாகப்படுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு செல்லும். வீட்டுக்கு வந்ததும் தொழுதுட்டு ஜிம்மு தான். இன்னைக்கு லெக்கும் ஆப்ஸும் கேலிஸ்தனிக்ஸ்க்கு பேஸும் அப்படி கொஞ்சம் பண்ணேன். அது முடிஞ்சு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் புரோட்டீனோட கிரியேட்டின். இன்னைக்கு நிறைய இனிப்பு பொருள் பார்த்ததுனால இனிப்பு கிரேவிங் வந்துட்டு அதனால கொஞ்சம் பல வகைகள் சாப்பிட்டேன். அதை தொடர்ந்து மதியம் சாப்பிட்ட பிரெட்டையும் சிக்கனையும் சாப்பிட்டுக்கிட்டே நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்க முக்கிய மக்களே.